ரோப் கேம் பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போன ட்ரெய்லரில் ஒரு பிளேயர் தான் இந்த ரோப் கேம் விளையாடுற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தராக அந்த கேமை விளையாடுவாங்கன்னு சொல்லி நினச்சோம். பட் அப்படி கிடையாது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக போய் விளையாட போகிறாங்க போல. ஏன்னா இந்த ஒரு ஷாட்டில் 2 பிளேயர் அந்த ட்ராக்ல நின்று ஜம்ப் ரோப் கேம் விளையாடுறாங்க. ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் இவங்க சர்வை பண்ணணும் அந்த ரோப் கேமில். அப்படி அந்த டைமிங் முடிக்கிறதுக்குள்ள அவங்க சர்வை பண்ணலாம். அந்த பிங்க் சோல்ஜர் சுட்டு கொண்டுடுவாங்க. இல்லை அந்த கேம் விளையாடும் போது அந்த ரோப்பில் பட்டு கீழே விழுந்து செத்துருவாங்க. இந்த ஷாட்டில் அந்த ரோப் எவ்வளோ வேகமாக சுத்துன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த ரோப்பு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மெட்டல் ராடு மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் ராட் அந்த பிளேஸ் மேலே பட்டு தூக்கி எறியப்படுறாங்க அவங்க. அந்த தூக்கி எறியப்படுற அந்த ஒரு பிளேயர் யாருன்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக ரேண்டமான ஒரு பிளேயராக தான் இருக்கும். மெயினான ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் பிளேயர் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிலாம் யாருமே ரிவீல் பண்ணிட மாட்டாங்க ட்ரெய்லரில். அந்த ரோப்போட ஃபோர்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த ஒரு கேம் செம்ம ப்ரூட்டலாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சதில் நமக்கு நிறைய ஏட்டடாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த வயசான ஒருத்தர், அப்புறம் அந்த ஷாமன் லேடி 44 பிளேயர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு சில பிளேயர்ஸு இந்த கேமில் ப்ரூட்டலாக சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.